ஓம் சாந்தி. அவங்களுக்கு தந்திருக்கிற நிறைய வித்தியாசமான வழிமுறைகள் உங்களுடைய சுயமரியாதைய வளர்த்துக் கொள்றதுக்கு, மற்றாக்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு என்ன நாங்க செய்யணும், எப்படி செய்யணும், அதோடு ஜனவரி கடைசியில இல்லாட்டி பிப்ரவரி தொடக்கத்துல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்யுங்கோ. 100,000 மக்களுக்கு, 1,00,000 மக்களுக்குரிய 600,000 மக்கள் தான் இருந்துச்சுன்னா 600 கோடி. குஜராத்ல, அகமதாபாத்ல சரளா தேவி அந்த சேலஞ்ச ஏற்றுக்கொண்டு 1,00,000 பேருக்குரிய அந்த ப்ரோக்ராமை செய்தா. அடுத்தது பாத்தீங்களா, அடுத்த ப்ரோக்ராம் பம்பையில நடந்துச்சு. பாபா தாதிஜிய, பிரகாஷ் மணி தாதிய புகழ்ந்தார். அதோட இந்த விஷயத்தை ஒரு பள்ளியை கேட்டார். அகமதாபாத் பொம்பே செய்ய முடியுமெண்டா ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள அது திட சங்கல்பம், அதோட ஒற்றுமை காரணம். 1,00,000 பேர் வந்து திட சங்கல்பத்தோட ஒன்று கூடி செய்திச்சுன்னா அது வந்து ஒற்றுமையால அது நடந்துச்சுன்னு சொன்னான். இப்ப நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம், எப்படி நாங்க கலியுகத்தின் இருட்ட இல்லாம பண்ணி சத்தியத்துண்டு அந்த வெளிச்சத்தை கொண்டு வரணும். அந்த நேரத்துல இருந்ததுக்கு விட அந்த பதில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு வந்து ஒற்றுமை தேவை. அது வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்க. தாதியோட்ட போன சாந்தி மடத்துல என்ன வந்து ஒற்றுமையின் தலைப்புல ஒரு ப்ரோக்ராம் செய்யல, கிளாஸ் இருக்கு. தாதி வந்து அந்த நேரம் தனித்தனிய கிளாஸ் எடுக்கவோ, மக்களை பார்க்கவோ டைம் அவருக்கு சுகீனமா இருந்தா தாதிக்கு தான் இந்த டாபிக் தான் எனக்கு தந்தது. எனக்கு கொஞ்சம் உதவிகள் செய்ய தெரியும். அழகான ஒரு ஒரு மனத்தியாலம் கிளாஸ் சொன்னாலும் செய்தாலும் முக்கியமான குறிப்புகளை தரக்கூடிய அந்த கொஞ்சம் வார்த்தைகள்ல தரக்கூடிய அந்த சக்தி அவட்ட இருந்துச்சு. ஹிந்தி வேர்டா யூஸ் பண்ணின அழகான ஒரு வார்த்தை. அது வந்து ஏகாந்த் பிரிய, ஒருவருடைய ஒரு தனிமையில் இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டவர்கள் உள்முகமாக போறது அந்த கருத்து. நான் தாதி டாபிக் வந்து ஒற்றுமையை பற்றி எனக்கு தெரியும் சொன்னா. சொன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு முகப்பட்ட நிலை, மனநிலை. அப்ப இந்த ஆத்மா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளால போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்று 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 வருகுது. தாண்டா ஒற்றுமை. இது வந்து என்னுடைய முழு நான் வந்து ஒற்றுமைய நான் நினைச்சனோ அதுல இருந்து முழுமையாக என்னுடைய அந்த பார்த்த விதத்தை மாத்திட்டது.
கனெக்ஷன் இல்ல. முதல் ஆத்மாட்ட வந்த கடவுள்கிட்ட வந்த குழந்தைகள் ஹைதராபாத், அடுத்த கராச்சி, எல்லாருமே இத இந்த வழிமுறைய தெரிய சொல்லாமலே கடைபிடிச்சிருந்தாங்க. தனிமையாக இருக்கிறதுல உண்டாயிருந்தாலும் தனிமையாக இருந்துச்சுன்னா, இந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, 10 குடும்பங்கள், 20, 30 பேர், இந்த மாதிரி இன்னும் கூடின ஆக்கள் இருக்கிற குடும்பங்களும் இருந்துச்சு. உலக ரீதியில அப்படி ஒற்றுமையா இருந்துச்சுன்னா, அதே மாதிரி பாபாட்ட வந்தபோது கூட பெரியாக ஒவ்வொருத்தரோட அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தங்களோட சக்தியை வளர்த்துச்சு கொண்டீங்க. புரிந்து கொண்டு ஒற்றுமையாக அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பழக்கப்படுத்தி கொண்டுச்சுன்னா, அது உள்முகமாக போய் அதன் மூலம் நாங்கள் எங்களை வெளிப்படுத்துறது. பண்டை கூட சோல் கான்சியஸை பற்றி சொல்றார், ஆத்மா பற்றி சொல்றார். ஆத்மாவினுடைய பயணம் உள்முகமாக. ஒருவருமே இத நாங்க அதுக்கு டைம் கொடுக்கிறோம். இது என்னுடைய முயற்சிக்கு நான் டைம் கொடுக்கிறேன். நான் அதை பார்க்கணும். வெளியில கிறிஸ்துமஸுக்கு இவ்வளவு நடக்குது, ஆனால் அதே நேரத்துல உள்முகமான அந்த பயிற்சிக்கு நான் டைம் கொடுக்கிறேன்னா, உள்முகமாக போயிட்டு வெளியில இருக்கிற விஷயங்கள்ல நான் கலந்து கொள்ளாம இருக்கிறது இல்லை. எப்படி சாதுக்கள், சன்னியாசிகள் மலையில இருந்த மாதிரி. ஆனா இந்த குடும்பத்திலேயே வாழ்ந்து கொண்டு பெரிய ஃபேமிலி, ஒவ்வொரு சென்டர் கூட சின்ன சின்ன சென்டரும் ஒரு ஃபேமிலி தான். அந்த ஒவ்வொரு வழிமுறையும் படிமுறைகளும் அதுல ஒற்றுமை எல்லாருடையும் சேர்ந்து இருக்கிறது. அது என்னுடைய நான் செய்யும் பயிற்சி உள்முகமாக. கொஞ்ச ஆட்கள் இருந்தாலும், சின்ன குடும்பமா இருந்தாலும், அப்ப நான் அந்த என்னை சின்ன குடும்பத்துக்குள்ள அந்த பயிற்சியை செய்து அந்த சக்தி வெளிப்படும் மற்ற ஆட்களுக்கு, அந்த பெரிய குடும்பத்துக்கு உதவி செய்யறதுக்கு. அதே மாதிரி பெரிய குடும்பமும் அந்த மாதிரி அந்த ஒற்றுமையோட போறதுக்கு உதவிய போறோம். இதுக்கு என்ன ஒருமுகப்பட்டிருக்கிறது தனியமாயா. ஆழமாக எனக்குள்ள போய் என்னுடைய உலகத்துல என்ன நடக்குது நான் நினைக்கல. எங்களுக்கு இந்த மாதிரி டைம் கொடுக்கறோம்னு நான் யோசிக்கல. புது குழந்தைகளும் இருக்கிறீங்க, பழைய குழந்தைகளும் கனவே இருக்கினா, நான் வயசை சொல்லல, ஞானத்துக்கு பழசா இருக்கிறார்கள். 40 வருஷம், 50 வருஷம். லண்டன் தான் முதலாவது சென்டர் பாரதத்துக்கு, இந்தியாவுக்கு பிறகு வந்தது. அதனால இங்கதான் நிறைய பெரிய அளவில் பழைய ஆத்மாக்கள், வருஷக்கணக்கில் இருந்த ஆத்மாக்கள் இருக்கிற. அந்த அது இவ்வளவோ டைம் கொடுத்திருந்த அதுண்ட வெளிப்பாடு நிறைய விஷயங்களை நான் பார்க்கிறேன். டீச்சர்ஸ் கேதரிங், அதாவது யூகேல இருக்கிற டீச்சர்ஸை பார்க்கக்குள்ள எல்லாருமே 40 வருடங்களுக்கு மேல பயிற்சி இந்த ஞானத்தில் இருக்கிற குழந்தைகள். சில இடங்களுக்கு போனீங்கன்னா, சின்ன சின்ன சென்டர்ஸ்ல இவ்வளவு காலத்துக்கு பிறகு இஸ்தான்புல்
25 இயர்ஸுக்கு கூட இருக்கிற கிளாண்டு கேட்டா 1-2 பேர் தான் இருந்துச்சு. நம்ம அப்ப இந்த நேரத்துல இப்ப நான் என்ன முயற்சி செய்யணும்டா, செலிப்ரேஷனை நாங்கள் இருந்தாலும் டைம் கொடுக்குறீங்கள், சப்போர்ட் பண்றீங்கள், உதவி செய்கிறீங்கள், என்னெல்லாம் நடக்குதோ வெளிமுகமாக. அதே நேரத்துல எனக்கு நான் டைம் கொடுக்கணும், எனக்கு உள்முகமாக உள்ளுக்கு எனக்கு என்ன நடக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். இவ்வளவோ வெளியில விஷயங்கள் நடந்தாலும் நான் எனக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறேன், வெளியிலே நான் எல்லாம் கவனம் கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனால் முக்கியமாக எனக்கு உள்ளுக்கு என்ன வளத்துக்கு நான் கவனம் கொடுக்கிறேன். உள்முக பயணத்துல தனிமையில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கணும். என்னை தெரிஞ்சு கொள்றது, ஆத்ம தனியே இருந்து எனக்குள்ள போய் ஒருவருடைய நினைவில் இருக்கிறது, யார் கடவுள் தெரிஞ்சு கொள்றதுக்கு, அதுக்கு எனக்கு உள்முக பயணத்தின் அந்த நேரம் நிச்சயமாக தேவைப்படுது. ஒரு நான் தனிமையில் இருக்க எனக்கு விருப்பமா இருக்கிறேன்னா, அதை நான் அந்த டைமை எனக்கு கொடுக்குறேன்னா, என்னை பற்றி தெரிஞ்சு கொள்றது வலு முக்கியமானது. அது பாபாவோட 10 வருஷம் 20 வருஷம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நான் சரியாக தெரிஞ்சு கொள்ளல. என்ன மற்றாக்கள் என்ன தெரிஞ்சு கொண்ட அளவுக்கு நான் என்ன தெரிஞ்சு கொள்ளல. நான் உண்மையா எனக்கு உண்மையாக இருந்து பார்க்கக்குள்ளதான் நான் எனக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இருக்கும் செய்ய முடியும். என்ன இன்னொரு ஆள் பார்த்து சொல்றக்குள்ள எனக்கு அதை ஏற்கொள்ற கூட தன்மை கூட இருக்காது. நான் பார்த்து அது இதுதான் எனக்கு இதுதான் எனக்கு அந்த அந்த பிரச்சனையில் வாரத்துக்கு வேறாக இருக்குது என்று நான் புரிஞ்சு கொள்ளாட்டில் கஷ்டம். அடிக்கடி பார்க்கிறோம், வெளியில நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காட்டில் நான் வெளியில காட்டக்குள்ள 3 விரல் என்ன காட்டுது. இன்றைக்கு நாளைக்கு இந்த ஹாலிடே டைம்ல இந்த செலிப்ரேஷன் இந்த களியாட்டங்கள் நடந்தாலும் எனக்கு டைம் உள்ளுக்குள்ள போய் ஆழமாக பார்த்து புரிஞ்சு கொள்றதுக்கு, ஏன் இது எனக்கு இந்த விஷயங்கள் வெளியில நடக்கலன்னு பார்க்கக்குள்ள அதுக்குரிய விடைகளை நான் கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும். அப்ப அதன் பிறகு அதை நான் நிவர்த்தி செய்யலாம். உள்முகம் போறது எவ்வளவு நேரம் உள்ளுக்கு நான் நேரத்தை இருக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறேன். வெளியில இருக்கிறத விட உள்ளுக்கு இவ்வளவு டைம் கொடுக்குறேன். அது பெரிய கதை. அது எப்படி நடக்காத நான் செய்யலாம்டா நிறைய டைம் கொடுக்கறது. எவ்வளவு சாக்கார முரளிகள்ல சொல்லப்படுது, நினைவு நினைவு நினைவு. இப்ப கொஞ்ச காலமாவே பாபா நினைவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது இப்ப வெறும் எனக்கு அந்த டைமை கொடுக்கறது, உள்முகமாக போற டைமை கொடுக்காம நான் செய்ய முடியாது. பக்தியில கூட பாத்தீங்கன்னா மேல போறதுக்கு ட்ரை பண்ணிச்சுன்னா ஆருங்க இப்படி இருக்கிறான்ற அந்த இறைவன் அவைகளுக்கு அந்த அவைகளுடைய புத்தி சரியான நிலையில இல்லாதபடியா அதை செய்யலாம் இருந்துச்சு. அதுக்கு பயிற்சி, ஆத்ம உணர்வு பயிற்சி, ஆழமாக என்ன பார்க்கறதுல வெளியில இருக்கிற வழிமுக பார்வையை விட்டுட்டு
கொண்டு போறது மாறி மாறி கொண்டிருந்த ஒரு எண்ணம் ஒரு வழியில ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா 1000 எண்ணங்களுக்கு அது வழி வகுக்கும் வெளிப்பார்வைக்கு. அப்ப தொடர்ந்து ஒரு முகப்பட்ட போக்கஸ் பண்ணி பார்க்கறது. கலியுகம் நிறைய என்னை வெளிப்படுத்த என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கத்துல மாயை மிக மிக கீழ்நிலை இருக்குன்னு சொல்றோம். மேக்சிமத்துல மிகவும் தமோ பிரதானம். அது மிகவும் என்ன இருக்குது. ஆனால் இது என்னண்டு என்ன வெளிப்பார்வைக்கு போறதுக்கு என்ன ஈர்க்குது. கிறிஸ்துமஸ் டைம்ல பாக்ஸஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கிறிஸ்துமஸ் இதுல சுத்தி 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 பரிசு பொதிகளை வச்சிருப்பேன் தானே. அப்ப அதை வெளியில எடுக்க கடைசியில் சின்ன ஒரு பரிசு வார மாதிரி மாயையும் பாத்தீங்கன்னா நிறைய விதமான என்னை என்னில இருந்து வெளியில கொண்டு போறதுக்கு கொண்டு போகுது. இந்த பயிற்சியை அப்ப உள்ளுக்கு போற பயிற்சியை நான் திரும்பி திரும்பி சொல்லக்குள்ளதான் செய்யக்குள்ளதான் மெடிடேஷன் ஒருமுகப்பட்டு தந்தையோட ஒருமுகப்பட்டு என்னுடைய முழு புத்தியும் செலுத்துறது. ஒருமுகப்பட்டு தனியா இருக்கிற அந்த இது பாபா சொல்றார். எங்க உங்களுடைய எண்ணம் போகுது அங்க என்னுடைய சக்தி பரவுது போகுது. ஒரு தந்தையோட நான் அந்த எண்ணினை வச்சிருக்கக்குள்ள அங்க எனக்குள்ள என்னுடைய சக்தி அங்க போகும். கலியுகத்தின் எல்லா விஷயங்களும் விடுபட்டு நெடுக பாபா சொல்றார். நாங்க நினைக்கிறோம் சயின்ஸால கண்டுபிடிக்கப்பட்ட மாயை நினைக்கிறோம். அந்த மாயை அவைகளுக்கு தெரியாத மாயண்டா என்னண்டு எங்களுக்கு தெரியுது. மாயண்டா என்ன? என்னுடைய புத்தி பலவிதமாக வெளிமுகமாக போய் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப ஒரு முகப்பட்ட தன்மை. இன்னொரு விஷயம் இருக்குது நினைவுக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி கேள்விப்பட்ட விஷயம். அது அடிக்கடி சொல்லப்பட்ட விஷயம். 800 கெமிக்கல்ஸ் உலகத்துல சுற்றுல சாப்பாட்டுல கீழே அண்டர் கிரவுண்ட்ல மண்ணுல எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி இருந்தது. அந்த நம்பரை சொன்னவைய இந்த கெமிக்கல் எல்லாம் எப்படி என்ன தடுக்குது. கேன்சர், வருத்தங்கள் இதெல்லாம் இந்த கெமிக்கல்களால தாக்கம் இம்யூன் சிஸ்டம்ன்றது எதிர்ப்பு சக்தி. அது என்ன செய்யுதுன்னா என்னை ஒருமுகப்படுத்துறதுக்கு அதை தடுக்குது. 20 வருஷத்துக்கு முந்தி இருந்த அந்த ஒருமுகப்படுத்துற இந்த சக்தி இப்ப நிறைய குறைஞ்சிட்டு. சில்ட்ரனை சொல்லல, பெரியார்களுக்கு தான் சொல்றேன். பிள்ளைகள்ல அது சரியா தெரியுது, வழிமுகமாக தெரியுது நடவடிக்கை மூலம். ஆனா பெரிய வளர்ந்தவர்களுக்கும் அது இருக்குது அந்த தாக்கம். ஒருமுகப்படுற தன்மை. அடுத்தது நரம்பு மண்டலங்களையும் அது பாதிக்குது. எப்படி நான் ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றேன், அதுக்கு என்ன செய்யறது? நீங்க சாப்பிடலாம் ஆர்கானிக் சாப்பாடுகள் எல்லா இடத்துலயும் சுற்றுச்சூழல் எல்லாமே இது இருக்குது. ஆர்கானிக் சொன்னாலும்
அதுக்குள்ள மண்ணுண்ட ஆழத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ கெமிக்கல்கள் சேர்ந்து இருக்குது. எவ்வளவு கெமிக்கல் உள்ளுக்குள்ள சேர்ந்து இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வழிமுறை என்னண்டா பாபா சொல்லியிருக்க, அதுக்கு எல்லாம் வழிமுறை ஒரு ஆன்சர் பதில். நினைவுல சமைப்பது, பாபாக்கு சாப்பாட படைச்சிட்டு சாப்பிட்டு பாபான்ற நினைவுல சாப்பிடுறது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் என்ன? இந்த 3 விஷயம். பாபான்ற நினைவுல சமைப்பது, பாபா கோஃபா பண்ணுவது, பாபா நினைவுல சாப்பிடுறது. அப்ப இது எனக்கு என்னை ஒருமுகப்படுத்துறதுக்கு இது உதவி செய்ய போகுது. எங்கள்கிட்ட ஒரு வழிமுறை இருக்குது. பக்தியில எத்தனையோ ரிச்சுவல்ஸ் செய்துச்சுன்னா கடவுளுக்கு எப்படி படைக்கிறோம்ன்றது அவளுக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு எங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன் பாபா 9 வருஷத்துக்கு முந்தி படிப்பிச்சது இப்பவும் சொல்லி கொண்டிருக்கிறேன்டா. ராமனர்களால சமைக்கப்பட்டது, பாபாக்கு படைக்கப்பட்டது, நினைவுல சமைக்கிறது. அப்ப இந்த வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றக்குள்ள ராமன வாழ்க்கை, என்னுடைய சொந்தக்காரர்கள் அவியல் இப்படி எல்லாம் சமைக்கிறத பற்றி நான் நினைக்கிறேன். ஆனா அப்ப எனக்கு இந்த ஆழமான இது புரிஞ்சு கொண்டா நான் இதை அவளுக்கும் சொல்லலாம். தூய்மை என்ற நினைவு, தூய்மையாக அந்த மனதோட சமைக்கிறது, அடுத்தது கடவுளுக்கு படைக்கிறது. இதை பற்றி நீங்க சொல்லலாம். எத்தனை பேர் கடவுளுக்கு படைக்கணும்? அதால பாபாவனுடைய இந்த வழிமுறைகளை நான் தெரிஞ்சு கொள்ளக்குள்ள அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பின்னால ஒரு காரணங்கள் இருக்குது. இது தெரியாட்டி நிறைய பேர் வழியில இருக்கீங்கன்னா அவள்கிட்ட நீங்க அதை பற்றியும் அவள்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். பட்டிருக்கிறதுக்கு என்னுடைய ஒரு தந்தையுடனே கொள்ளக்குள்ள அவைவே எல்லாற்ற இருந்து தொடர்புல இருந்து எல்லாற்ற தொடர்பும் ஒரு ஆளுக்கு இருக்கக்குள்ள அதுதான் அந்த ஒரு முகப்பட்டதான். எல்லாரும் சேர்ந்து செய்யக்குள்ள அது மிகவும் இலகுவாக இருக்குது. எல்லாருமே ஒருவரை நினைக்கக்குள்ள உள்முகமாக போக்குள்ள ஒவ்வொருடைய உள்முக பயிற்சியும் அவியல் என்ன செய்வினா எனக்கு நான் என்ன செய்ய முடியும். அப்ப நான் அதை செய்யக்குள்ள அவைகளும் அதை செய்யறதுக்கு பயிற்சி செய்யறதுக்கு நான் உதவி செய்வேன். அப்ப எல்லாருமே அந்த ஒரு வழியில போகக்கூடியா இருக்கு. ஒருவர் சொல்லக்குள்ள மற்றால் ஏற்றுக்கொள்ளணும். அதான் ஒற்றுமை. ஒரு ஆள் சொல்லக்குள்ள மற்றாக்கள் சேரக்குள்ள அதை ஒத்துக்கொள்ளக்குள்ள அதுவேல் தான் ஞானம் நிறைந்த யோகம் நிறைந்த ஆத்மாக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ப்ரோக்ராமை பற்றி தெரிஞ்சு கொள்வீங்கள். கிறிஸ்மஸ் பற்றி அறிவித்தல்கள் வரும். ஓம் சாந்தி.